8-9 மணி பல் விளக்கிட்டு இருந்தேன், வார டாக்ஸி படம் போகணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்ததா கத்தி வந்திருக்க மாட்டோம். சாப்பிடாம ஓடிதான் வந்தாங்க அங்க இருந்து. 10:15 லேட் ஆச்சு. 10:15 இருந்து இவ்வளவு தூரம் ஒரு கிலோமீட்டர் ஓடி வந்த படம் பார்க்க. எதுக்கு வந்தோன்னு யோசிக்க வச்சிருக்காங்க படத்துல. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப் எதுக்கு வேணாம். கதை நல்லா இல்லன்றீங்களா? கதையே இல்ல, நல்லா இல்ல. யாஷ் இல்லையா? யாஷ் இருக்கா யாஷுக்காக பார்க்க படம் ஒண்ணுமே இல்லையே. கதை இல்லன்றீங்க? எதுவுமே இல்ல. ஓகே ஓகே. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, சீன்ஸ்லாம் பார்க்கலாம், ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. கதை இல்லாத படத்துக்கு எதுக்கு வரணும்? வேணாம். ஒன் டைம்லாம் வாட்ச் பண்ணிடலக்கா. அது யார் ஸ்டைல் வேறக்கா, ஸ்டைலு ஸ்வாக் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கதையே இல்லாத ஒரு படத்தை பார்த்து ஒண்ணு அவருக்காக வேணா சும்மா வந்து ஒன் டைம் பார்த்துட்டு அவருக்காக செலவு பண்ணி மீதெல்லாம் வரைய வேணாக்கா. சரி ஓகே. டிக்கெட்டுக்கு அப்போ வர்த்து இல்ல, டிக்கெட்லாம் வேணாம், நானே வேணாம், வேஸ்ட்டுக்கா, சுத்தம் வேஸ்ட்டுக்கா. யாஷிக்கா வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போலாம். சரி ஓகே ஓகே. படத்துல வந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து டைலாக்ல இருந்து ரைட்டிங்ல இருந்து எல்லாமே படத்தை ரொம்ப போர். படமே ரொம்ப சுமாரா இருக்கு. யாஷோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து அது கேஜிஎஃப்ல பார்த்த பிரம்மாண்டம் சுத்தமாக அதில் இல்லை. டேரக்டர் வந்து இதை உண்மையாலே ஒரு பெரிய பட்ஜெட் படமாக காசை போட்டு வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு மொத்த படமாகவே. ஒரு 3 hours டார்ச்சர்னே சொல்லலாம் படம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 3 hours ஃபுல் அண்ட் ஃபுல் டார்ச்சர் படம். இது கண்டிப்பாக யாஷ் இதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பேக் தரணும் கண்டிப்பாக. ரொம்ப டார்ச்சர் படம் 3 hours. எல்லாரும் பார்க்க வரலாம்ன்றீங்களா? வேஸ்ட் ஆஃப் டைம் சத்தியமாக. இன்னையோடய ஷோ எல்லாம் மேக்ஸிமம் கேன்சல் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு படம்.